என்ன நண்பா சௌக்கியமா? இப்போ செக்டார்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்ட் 2 தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் சரிங்களா? பார்ட் 1 பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த லிங்கை தொட்டாலே போதும், அது உங்களை பார்ட் 1 கிட்ட போய் சேர்த்துரும். நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 அப்புறமா பார்க்கலாம் சரிங்களா? பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 2 அப்போ தான் புரியும் உங்களுக்கு சரிங்களா? நம்ம பார்ட் 1 என்ன பார்த்துருந்தோம்? பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார் பார்த்துருந்தோமா? இந்த 3 செக்டார் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார் பார்ப்போம் வாங்க. ஆர்கனைஸ்டு செக்டார்னால் ஒன்றுமே இல்லைங்க. என்னென்னா அஷ்யூர்டு ஒர்க்கு, ஒரு எப்பயுமே ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. இந்த இந்த வேலை வந்து கவர்மெண்ட்டால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கும். அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் ஃபார்மல் ப்ராசஸஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். எது பண்ணாலும் ஒரு நல்ல ப்ரொசீஜரோட ஆதாரத்தோடு பண்ணுவாங்க. அப்புறம் ஜாப் செக்யூரிட்டி, பாதுகாப்பு இருக்கும் இந்த வேலையில். பென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. வேலையிலேருந்து ரிட்டர்ன் ஆனாலும் வீட்டுக்கு காசு வரும், பென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஹாலிடேஸ் வில் பி தேர், வாரம் ஆனால் கரெக்டாக லீவ் கொடுத்துருவாங்க. அப்புறம் நமக்கு எப்போல்லாம் லீவ் வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம். எதுக்கு மட்டும்னா வேலிட் ரீசன், நியாயமான ரீசன் இருந்தால் தான் லீவ் கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்கிறத வச்சுலாம் பார்த்துருந்தாலே உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். என்ன வேலையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸாக தான் இருக்கும் சரிங்களா? கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லீவ் கொடுப்பாங்க, பென்ஷன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா? கவர்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும் இல்லை, அப்புறம் டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கும் தான் சரிங்களா? இது ஆர்கனைஸ் செக்டார் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தது அன்ஆர்கனைஸ் செக்டார் போகலாம். அன்ஆர்கனைஸ் செக்டார்னால் அப்படியே ஆப்போசிட், கவர்மெண்ட்டால் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காது. அப்புறம் லோ பெய்ட், ரொம்ப சேலரி கம்மியாக இருக்கும், ஒர்க்கே இருக்காது அவ்வளோக்கா. எப்போயோ ஒர்க் இருந்தால் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓவர் ஸ்ட்ரெஸ்டு, ரொம்ப ஒர்க் டென்ஷனாக இருப்பாங்க. அப்புறம் வந்து டைம் டேபிள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ போகணும், அப்போ வரணும். அவங்க கூப்பிட்ற நேரத்துக்குலாம் நம்ம போகணும், இல்லைனா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. ஜாப் செக்யூரிட்டிலாம் கிடையாது, பாதுகாப்புலாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நோ பென்ஷன்ஸ் வில் பி தேர். பென்ஷன் நம்ம வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனாலும் நீ எனக்கு வேலைக்கு என்னது செய்கிற வேலைக்கு காசு கொடுத்தாலே போதும் தான் நினைப்பாங்க. இதெல்லாம் நான் இந்த பாயிண்ட்லாம் சொல்ல உங்கள் மைண்டுக்கு ஒரு வேலை வந்திருக்கும். என்ன வேலைனா கூலி வேலை செய்வாங்களே அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும். அப்புறம் கார்பெண்டர், ப்ளம்பர், டெக்ஸ்டைல் ஷாப் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் இருக்காங்க. இந்தியாவிலே ஓவரால் நிறையா பேர் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் தான் இருக்காங்க. சொல்ல மறந்துட்டாங்க, ஆர்கனைஸ் செக்டார்லேயும் எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னே தெரியாது. அது சில வேலையை பொறுத்து. இப்போ ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்க. ஐடி கம்பெனியில் பூமராங் படம் பார்த்து தான் தெரியும். திடீர்னு அதர்வாவை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒரு 50 பேர்த்த வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதில் அதர்வாவும் ஒருத்தவர். அது மாதிரி ஆர்கனைஸ் செக்டாரில் சில வேலையில் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்ஆர்கனைஸ் செக்டார் இந்த மாதிரி கூலி வேலை செஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இதான் இருப்பாங்க. இப்போ ஆர்கனைஸ் செக்டார்னால் என்ன, அன்ஆர்கனைஸ் செக்டார்னால் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும் சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். ஹவு டு ப்ரொடெக்ட் ஒர்க்கர்ஸ் இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர். இப்போது அன்ஆர்கனைஸ் செக்டர் தானே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒழுங்கான வேலை இல்லை, எதுவுமே ரொம்ப சேலரி கம்மியாக இருக்கும், மோர் ஒர்க் இருக்கும், ஹாலிடேஸே இருக்காது. ஏன்னா அதான் ரொம்ப கஷ்டமான வேலை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1990 இப்போது நான் சொன்னேன்ல, ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து சில வேலையில் நிறைய பேர் வெளியில் தள்ளப்படுறாங்க, வேலையை விட்டு தூக்குறான்னு சொன்னாங்கல்ல, அவங்களாம் அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு தான் வந்து வேலை செய்கிறாங்க. அந்த ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, இப்போ அந்த அன்ஆர்கனைஸ் செக்டார் பீப்புளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது வில்லேஜில் அன்ஆர்கனைஸ் செக்டார்னால், இப்போ இன் ரூரல் ஏரியாஸ் வில்லேஜில் அன்ஆர்கனைஸ் செக்டார்னால் யார் இருப்பா? அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னால் கூலி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க. அப்புறம் வந்து வீவர்ஸ், துணி நெய்கிறவங்க இருப்பாங்க வில்லேஜில். அப்புறம் பிளாக் ஸ்மித்து, கார்பெண்டர், இவங்களாம் வில்லேஜில் இருப்பாங்க சரிங்களா? இப்போது நியர்லி 80%. அப்புறம் ஸ்மால் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க சரிங்களா? முக்கியமாக ஸ்மால் ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சின்ன சின்ன காடு வச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்வாங்கள்ல, அவங்களெலாம் ரொம்ப பாவங்க சரிங்களா? இதுவும் நம்ம நாட்டில் 80%க்கு அவங்க தான் இருக்காங்க, அந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் இருக்காங்க சரிங்களா? ஸ்மால் ஃபார்மர்ஸ்னால் யார்? சின்ன காடு வச்சுட்டு அவங்க வேலைக்கு போவாங்கள்ல, அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா, அவங்களுக்கு தேவையான விதைகளை வந்து கம்மி ரேட்டுக்கு கொடுக்கலாம். அதனால அவங்க வந்து விதை நட்டு காசு சம்பாதிப்பாங்கள்ல, விவசாயம் பண்ணி காசு சம்பாதிப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னா, அக்ரிகல்ச்சரல் லோன்ஸ் கொடுக்கலாம். லோன்ஸ்னு பேங்க்லேருந்து கொடுப்பாங்களா, அது மாதிரி அக்ரிகல்ச்சருக்குன்னு தனியாக லோன் கொடுக்கலாம். அப்புறம் அவங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்கலாம்ல அவங்க ப்ராடக்ட். இப்போ அவங்க அறுவடை பண்ணுறதுக்கு அவங்களோட இப்போ நெல் அறுவடை பண்ணுறாங்கன்னா அந்த நெல் எங்கே வைப்பாங்க? பாவம் வீட்டிலலாம் வச்சுருக்க முடியாதுல்ல. அதனால் அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் வசதி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ரூரல் ஏரியாஸ் யாருக்கு? ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு
சொல்கிறாங்க. இப்போ ரூரல் ஏரியாஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரூரல் ஏரியாஸ் தான் வில்லேஜும். இப்போ வந்து சிட்டியில் அர்பன் ஏரியாஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இது புரிஞ்சிருச்சுல்ல? வாங்க அர்பன் பார்ப்போம். அர்பன் என்ன? சிட்டி. இப்போது அங்கே என்ன வேலை, அங்கே என்ன அன்ஆர்கனைஸ்டுனா என்ன வேலை இருக்கும்? இந்த கேஷுவல் ஒர்க்கர்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அங்கே வேலை செய்வாங்கள்ல, அவங்கெல்லாம் ரொம்ப பாவம். ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, டெக்ஸ்டைல் இந்த துணி கடையில் ட்ரெஸ் எடுத்து போகிறதுக்கெலாம் வேலை செய்வாங்க. அப்புறம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த சின்ன சின்ன ஃபேக்ட்ரிலாம் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் வருமானமே இல்லைங்க. பாவம் அவங்களாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அதிகமாக காசு இன்வெஸ்ட் பண்ணி ஓவராக வருமானமே இல்லை. ஏன்னா அவங்களாம் நல்ல ஜாப் இல்லை, நல்ல ஒர்க் இல்லை அங்கே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதோட பாவம். வீதியாக கத்திக்கிட்டு காய்கறி விற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் செக்யூரிட்டியே இல்லை, திடீர்னு யார் வேணால் கடத்திட்டு போகலாம். இப்போ அவங்களுக்குலாம் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் சின்ன சின்ன ஃபேக்ட்ரிலாம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா ரா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணலாம். ரா மெட்டீரியல்னால் என்னன்னு தெரியும்ல? ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி செக்டாரில் வந்து விவசாயிகள்லாம் ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கள்ல. ரா மெட்டீரியல்லாம் என்ன? இப்போ சுகர் கேன் நட்டால் அந்த சுகர் கேன் தான் நமக்கு ரா மெட்டீரியல். அது வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். அவங்க இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் கவர்மெண்ட் வந்து சுகர் கேன் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அவங்க வந்து சுகர் ஆக்கிக்குவாங்க, ஒரு மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட் ஆக்கி அவங்க விற்பாங்க. அதனால் ஸ்மால் ஸ்கேலுக்கு வருமானம் கிடைக்கும். இது மாதிரி கவர்மெண்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த கேஷுவல் ஒர்க்கர்ஸ்னால் யார்? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் துணிக்கடையில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ், இந்த வீதியாக கத்திட்டு போவாங்கள்ல காய்கறி வச்சுட்டு, அவங்களுக்குலாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், பாதுகாப்பு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கொடுக்கலாம் பாதுகாப்பு, சரிங்களா? அப்புறம் இதில் மோஸ்ட்லி எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள்ஸ் வேறு இந்த செக்டார் யார் அதிகமாக இருக்கா? எஸ்சி பீப்புள் அண்ட் எஸ்டி பீப்புள், பேக்வேர்ட் கேஸ்ட் தெரியும்ல, அவங்க தான் அதிக பேர் இதில் இருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, சரிங்களா? ப்ரொடெக்ஷன் மஸ்ட் பி கிவன் ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ப்ரொடெக்ஷன் வந்து சோஷியலாகவும் கொடுக்கணும், எக்கனாமிக்காகவும் கொடுக்கணும், சரிங்களா? அப்படின்னு கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வேஸ்ட். இப்போது ரூரல் ஏரியாஸில் எப்படி இருக்கணும், கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாச்சு. அர்பன் ஏரியாஸ்லேயும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு, சரிங்களா? அடுத்தது என்னென்னா பப்ளிக் செக்டார். இப்போது நம்ம எத்தனை செக்டார் பார்த்துருக்கோம்? ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷியரி செக்டார். இது 3 வந்து பார்ட் 1ல் பார்த்தோம். இதில் வந்து ஆர்கனைஸ்ட் செக்டார், அன்ஆர்கனைஸ்ட் செக்டார், இப்போ வந்து பப்ளிக் செக்டார், அப்புறம் ப்ரைவேட் செக்டார் பார்க்கலாம். பப்ளிக் செக்டார்னால் கவர்மெண்ட் தான் நிர்வாகம், கவர்மெண்ட்டோட நிர்வாகம் தான் பப்ளிக் செக்டர். கவர்மெண்ட் வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக இதை பண்ண மாட்டாங்க, மக்களோட நலனுக்காக தான் இதை பண்ணுவாங்க, சரிங்களா? ரைஸ் மணி த்ரூ வேரியஸ் சோர்ஸ் டு மீட் த எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம நாட்டு வளர்ச்சிக்காகவும் பண்ணுறாங்க, சரிங்களா? இது நான் சொல்லப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்ன வேலைனா ரயில்வேலாம் நம்மளோட நலனுக்காக தானே பண்ணுறாங்க. மக்கள் வந்து ட்ரெயினில் போகணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸஸ், தபால் பரிமாறணும்ல, அதுக்கு நம்ம மக்கள் நலனுக்காக தான் பண்ணுறாங்க. பேங்க்லாம் நமக்காக தான் பண்ணுறாங்க, சரிங்களா? இதுதான் பப்ளிக் செக்டார். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போது சாதாரண ஒரு ரெஸ்டாரண்ட், பெரிய ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அம்மா ஹோட்டல் இருக்குல்ல, தெரியும்ல, ஜெயலலிதா அம்மா ஹோட்டல், அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா ஹோட்டல் வந்து எதுக்காக? மக்கள் வந்து நல்லா சாப்பிட்ணும், மக்கள் எப்பயும் பட்னியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி? இங்கே அம்மா ஹோட்டலில் நம்ம காசு கம்மியாக தான் பே பண்ணணும், இல்லை காசே இல்லாமல் கூட சில அம்மா ஹோட்டலில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த நம்ம ரெஸ்டாரண்ட்டில் காசு ஓவர் காசாக இருக்கும், ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஃபுட்டு வந்து அவ்வளோக்காவும் நல்லா இருக்காது. அதனால் இப்போது எது பப்ளிக் செக்டார்னால் இப்போ அம்மா ஹோட்டல் தான். இப்போ ப்ரைவேட் செக்டார்னால் என்ன? அது வந்து ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல், ஒரு தனி மனுஷனால் அந்த கடை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அவர் வந்து என்ன பண்ணுவார்? அந்த கடைக்கார ஓனர் வந்து மக்கள் நலனுக்காக ஒரு சாப்பாடு எல்லாத்தையும் ஃப்ரீயாக வழங்கிட்டு இருப்பாரா? அவர் காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே அவர் பார்ப்பார். பர்பஸ் இஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட். அவர் காசு சம்பாதிக்கிறது தான் பார்க்குறாரு. எக்ஸாம்பிள் என்ன? ரிலையன்ஸ் கம்பெனி, டாட்டா, மாருதி சுசுக்கி, நிறைய எக்ஸெட்ரா சொல்லலாம். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த அம்மா ஹோட்டல், அப்புறம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட், சரிங்களா? அவ்வளோதான், இந்த லெசனே முடிஞ்சிருச்சுங்க. நம்ம மொத்தம் எத்தனை செக்டார்லாம் பார்த்துருக்கோம்? ப்ரைமரி, செகண்டரி, டெரிஷியரி, ஆர்கனைஸ், அன்ஆர்கனைஸ், பப்ளிக், ப்ரைவேட், இது பார்த்தாச்சு, சரிங்களா? இது நீங்கள் இந்த ரெண்டு பார்ட்டும் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த லெசனில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன், பாய், நன்றி.